சலோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை இன்றைக்கி நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மறுத்து வெளிப்படுத்தி பேசுவாராக. ஆமென். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த தகப்பனே இந்த காலவெளிக்கு நன்றி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேத ஆண்டவர் தகப்பனை வேதத்தை தியானிக்க ஆண்டவர் எங்களுக்கு கூடி வந்த கிருபைக்காகவும் தயவுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. இந்த பேசப்பட வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் 30, 60, 100 பலன் தர வேதங்களை மாற்றுங்க. அதை கேட்கிற ஹிருதயத்தில் நீர் பலன் தர கிரிகளை மாற்றுங்கப்பா. இந்த நாளாக இந்த செய்தியை ஆசீர்வதிங்க. நீங்களே வழி நடத்த பலப்படுத்துங்கப்பா. தூக்கத்தோடு நீரே ஆளுக்கு செய்யுங்க, வழி நடத்த பலப்படுத்துங்க, பொறுப்பற்றுங்க. ஏசு மூலம் சிவன் நல்ல பிதாவே ஆமென். ஷாலோம். நாம் அனைவரும் கலந்து கொள்ளலாம். இன்றைக்கு நாம் மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு 7, 8 நம்ம முன்னாடி பார்த்தோன்னா இயேசுடைய மலை பிரசங்கம். ஆமென். இயேசு மலையின் மேலே இருந்து அநேக ஜனங்களுக்கு, ஆயிரமான ஜனங்களுக்கு அவர் வந்து அநேக ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறார். பிரசங்கித்த பிறகு அவர் மலையிலேருந்து 1ஆம் வசனத்தை சொல்லுவது மலையிலேருந்து இறங்கி வந்தார்கள். ஆமென். இறங்கி வந்த பிறகும் அவர்கள் திரளான ஜனங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, திரளான ஜனங்களை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அவர்களிடம் நடந்த ஊழியம், அவர்களிடம் நடந்த காரியங்களை தான் இந்த 8ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். ஆமென். 8ஆம் அதிகாரத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம், இயேசுவின் வல்லமையும் இயேசுவின் அதிகாரமும். ஆமென். இதில் நம்ம இயேசுவின் வல்லமையும் இயேசுவின் அதிகாரமும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம சிறு பிரிவுகளாக 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். 1ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் இயேசுவின் சுகமளிக்கும் வல்லமை, 1லிருந்து 18, 19லிருந்து 22 வரைக்கும் இயேசுவின் போதனை, 19லிருந்து 22 வரைக்கும், 23லிருந்து 34 வரைக்கும் இயேசுவின் அதிகாரம், த அத்தாரிட்டி ஆஃப் த ஜீசஸ். ஆமென். அல்லேலூயா. இன்று 3 பிரிவுகள் நம்ம பார்த்துட்டோம். இதில் நம்ம சிறிய பிரிவுகளாக நம்ம பார்க்கலாம். முதலாவது 1லிருந்து 3 வசனம். இதில் என்ன பார்க்குறோம், நம்ம குஷ்டரோகி ஒருவன் அவரை முதலாவது என்ன செய்கிறானான், பணிந்து கொள்கிறான். ஆமென். நம்மளோட பழைய ஏற்பாட்டின்படி ஒரு குஷ்டரோகி ஒருவன் மக்கள்கிட்டவே வரக்கூடாது. ஆமென். அவர் ஊருக்கு புறம்பே தான் இருக்க வேண்டும். ஊரில் நம்ம ஒதுக்கி வைப்பேன்னு சொன்னால் அது போல் அவங்களுக்கு புறமான ஒரு நகரம் இருக்கும், அதில் தான் இருக்கணும். அவர்கள் ஆசாரியன்தான் அவர்கள் எடுத்துன்னு போவேன் என்று இவர்கள் பப்ளிக்கில் வரக்கூடாது. ஆமென். ஆனால் இவர் ரொம்ப பயந்து, ஏன்னா இவர் பப்ளிக்கில் பார்த்தாங்கன்னா இவரை கல்லெறிஞ்சு கொள்ளிடலாம், அப்படியாப்பட்ட சட்டங்கள் நம்ம லேவியர் ஆகமத்தில் இருக்கிறது. இவர் ரொம்ப பயந்து போய் இயேசு வருவதை முன்பாக அறிந்து அவர் என்ன செய்கிறார், ஆண்டவரே முதலாவது பணிந்து. ஆமென். இங்கிலீஷில் சர்வ்ன்ற ஒரு சில வெர்ஷனில் போட்டு, ஒரு சில வருஷம் வர்ஷிப்னு. ஆமென். அவர் ஆராதனை பண்ணிது கொள்வதுன்னா அவர் தாழ விழுந்துடுறார். ஏன் சொல்கிறார், ஆண்டவரே ஏனென்றால் தொழுநோய் இப்போ நம்ம சமீப காலமாக தான் அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு சரியாகப்பட்டது. ஆனால் முன்பாக காலங்களில் பல ஆயிரம் நூற்றாண்டுகள் காலமாக அதுக்கு சரியான மருந்தே இல்லை. ஆமாம். அது கண்டுபிடிக்க முடியாமல் பல ஆண்டுகள் இருந்தது. அது வந்தால் அது மீண்டும் சுகப்படுத்த முடியாது. அது அப்படியேப்பட்ட ஒரு கொடிய ஒரு நோயாக இருந்தது. ஆமென். ஏனென்றால் கை கால்கள் செயலிழந்து போயிடும், கைகளால் சரியாக அவங்களை செயல்படுத்த முடியாது. மிகப்பெரிய ஒரு நோயாக இருந்தது. இது பழைய ஏற்பாட்டிலையும் நம்ம பார்த்தோன்னா இது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வியாதியாக இருந்தது. ஏதாவது ஒரு பாவம் செய்தார்களோ, ஒரு தவறு செய்தார்களோ, அப்படியேப்பட்ட ஒரு காரியமாக இருந்தது. ஆமென். ஆனாலும் இவனுக்கு ஒரு நம்பிக்கை என்ன வந்தது, அந்த இயேசு என்ற ஒரு ஆமென், இவருடைய பிரசங்கம் நல்லா இருக்குது, இவர் தான் தேவனுடைய மெய்யான குமார் என்று ஒருவேளை அவன் விசுவாசித்திருக்க கூடும். ஆமென். ஒருவேளை இவர் என்ன முன்னாடி தொழுநோய் சுகமாக்குன நாகமான். ஆமென். அந்த செய்திகள்லாம் ஒருவேளை இவர் சின்ன வயசுலேருந்து ஒருவேளை கேட்டிருக்கலாம். ஆமென். அந்த செய்தினா இவர் தான் தேவனுடைய குமாரன். அப்போ பழைய ஏற்பாட்டில் செஞ்ச அதே வல்லமையும் இந்த இயேசு கிறிஸ்துக்கு உண்டு என்று இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறான். ஆமென். நல்ல விசுவாசித்தான். ஆண்டவர் என்ன கேட்குறான், ஆண்டவரே பணிந்து உமக்கு சித்தமான என்னை சுத்தமாக்கக்கூடும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இவனுக்கு என்ன ஒன்றுனா, இவருக்கு எனக்கு நன்மை செய்ய போய் இவரை குற்றவாளியாக மாற்றுறாங்க. ஆமென். ஆமென். இயேசு ஏன்னா ஒருவேளை தொடலாம், ஒருவேளை கிட்ட வரலாம். அதாவது நம்ம பழைய ஏற்பாட்டின்படி 150 மீட்டர் தொலைவில் தான் ஒரு குஷ்டரோகி பேசணுமே நம்ம டிஸ்டன்ஸ். ஆமென். ஒருவேளை இயேசு கிட்ட வந்துட்டால் இயேசு குற்றப்படுத்த போகிறாங்க சொல்லிட்டு அவருக்கும் நன்மை செய்ய போட்டாங்கன்னா சொல்கிறான், ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஒரு விசுவாசத்தை அவன் கொண்டிருக்கிறான். ஆமென். 3ஆம் வசனத்தில் பார்க்குறோம், இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு. அல்லேலூயா. சொல்லாமா? அல்லேலூயா. இயேசு நம் சட்டத்திட்டங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்களேன், எவ்வளோ ஒரு வல்லமை, எவ்வளோ ஒரு அதிகாரம். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்கு அப்போது ஒரு விசுவாசம் இருந்தது. ஆமென். அதாவது பழைய ஏற்பாட்டுப்படி என்ன, குஷ்டரோகியை தொட்டால்தான் அவன் தீட்டு என்று சொல்லப்படார்கள், அவன் புறம்பாக வைத்து போடான். ஆமென். ஆண்டவருக்கு என்னன்னா, இவனை தான் நான் தொட போகிறேனே, இவன் சுகமாக்க போகிறான், அதற்கப்புறம் இவனுக்கு எங்கே அந்த ஆமென் அந்த அசுத்தம் நீங்கி போடும் என்று ஆண்டவன் அவனை தொட்டு
தொட்டு சுகமாக்குறார். அல்லேலூயா. அவனை தொட்டு அவனை நீ சுத்தமாகு, சித்தமுண்டு எனக்கு நீ சுத்தமாகு என்று சொன்னான். நாம 3 பார்க்குறோம், உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுமா. இதுதான் இயேசுடைய அற்புத வல்லமை. ஆமேன். ஜீசஸுடைய வல்லமையில் வந்து இன்றைக்கி போங்க நாளைக்கு சுகமாகும். ஆமேன். இன்றைக்கி நான் ப்ரேயர் பண்ணுறவங்க நாளைக்கு சுகமாகல. ஜீசஸ் கிரைஸ்ட் ப்ரேயர் பண்ணால் ஜீசனோட வல்லமை வெளிப்பட்டால் அந்த ஒரு நொடி பொழுது போதும் நம்மளோட வாழ்க்கையில் தேவன் வல்லமையை கட்டளையிடுவார். ஆமேன். அல்லேலூயா. அவன் அடுத்த அந்த 4வது வசனத்தை மட்டும் வாசி. ஆண்டவர் என்ன பாருங்கள், நான் உன்னை சுகமாக்குறப்ப, ஆனாலும் நீ என்ன மோசே நியாயப்பிரமாணங்களை ஆண்டவர் அழிக்கிறதுக்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன். அப்பா நீ வந்து அப்போ சுகமாயிட்ட, நான் இயேசு கிறிஸ்து சுகமாக்கினதுனால பரவாயில்ல, இருந்தாலும் உன்னுடைய நீ சட்டத்திட்டங்களை என்ன பண்ண, நீ கடமைகளை நீ தான் பண்ண, மோசே நியாயப்பிரமாணப்படி நீ செஞ்சு தான் ஆக வேண்டும் என்று அவருக்கு சொல்லி அனுப்புகிறாமே. நம்ம படிக்கிறனால நம்ம வந்து நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் லேவியராகவும் 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்னென்ன, அதாவது இந்த குஷ்டரோகி ஒருவன் அவன் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் வந்து என்னென்ன பலிகளை அவன் வந்து செய்ய வேண்டும் என்று தேவன் வந்து அவங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். ஆமேன். அவனும் அதை என்ன பண்ண, செலுத்து என்றான். அவன் பிறகு போகிறான். ஆமேன். இதை நம்ம இன்னொரு சுவிசேஷத்தில் பார்த்தோன்னா, அவன் செலுத்திட்ட பிறகு இயேசு கிறிஸ்து ஒருவனுக்கு சொல்லாதபடிக்கு என்ன பண்ண, எச்சரிக்கையாக இரு என்று சொன்னார். ஆனால் அவன் அப்படி இல்லை. ஆமேன். இயேசு கிறிஸ்து அவனை இயேசு கிறிஸ்து சகல ஜாதிகளும் அவன் என்ன பண்ணிட்டான், ஜீசஸ் எனக்கு சொஸ்தமாக்கிட்டான் சொல்லிட்டு. ஆமேன். ஏன் இதை ஆண்டவர் மற்றவங்களுக்கு சொல்ல வேணான்னு சொன்னார். ஆமேன். ஏனென்றால் தேவதான் மெய்யான குமார் என்று பிரத்யட்சமாக அநேக பேர் விசுவாசிக்கிறாங்க. ஆனால் இவன் வந்து ஏன்னா இவனுக்குள்ள அந்த பிலீவ் இருந்ததால் தான் முதலாவது இவன் விசுவாசிக்கிறான், ஜீசஸ் கிறிஸ்து சுகமாக்குறது. ஒருவேளை இவன் போய் இவன் தான் மெய்யான கிறிஸ்து என்று சொன்னால் இன்னும் அநேக பேருக்கு அது டெம்டேஷன் ஆகிடும். ஏன்னா தேவனுடைய காலம் இன்னும் 3 வருஷம் ஊழியம் செய்யணும், அது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பொறுத்தர் என்று சொன்னார். ஆனாலும் அவன் ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுக்கிறான். ஆமேன். அல்லேலூயா. இது என்ன குறிக்கிறது, ஆண்டவருக்கு அவன் நன்றி கடனாக இருக்கிறான். ஆமேன். ஆண்டவரே என்னை வியாதிலேருந்து சொஸ்தமாக்கினீங்க, ஆனாலும் நான் இதை நான் மற்றவர்களுக்கு சொல்லி எனக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையில் செஞ்ச நன்மைகளுக்கு நான் என்ன பண்ணுறேன், அது நன்மை நான் வந்து மக்களுக்கு நன்மையை சொல்லுகிறேன். ஆமேன். அப்போ நம்ம வாழ்க்கையில் இதுலேருந்து என்ன கற்றுக்கிறோம், இவர் சுருள். ஆமேன். முதலாவது விசுவாசம். ஆமேன். என் தேவனால் சொஸ்தமாக்க கூடாத வியாதி ஒன்றுமில்லை. ஆமேன். ஆண்டவர் சொஸ்தமாக்க நினச்சா ஒரு நொடி பொழுதும், ஒரே ஒரு நொடி, உடனே என்ற வார்த்தையை பாருங்கள், கர்த்தர் சுகமாக்குவார். சுகமாக்கின பிறகு நாம் எப்படி இருக்கணும், நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஆமேன். எனக்கும் எத்தனையோ சபைகளில் எத்தனையோ விதமான பேர்களை நானும் பார்த்துருக்கேன். அதாவது அந்த சுகம் பெறத்துக்கு முன்னாடி ரொம்ப வாஞ்சியாக வருவாங்க, ரொம்ப தாகமாக ப்ரேயர் பண்ண எல்லா ப்ரேயருக்கும் வருவாங்க. சுகம் பெற்ற பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பம் அப்படியே ஸ்லோவாகிட்டு, அப்புறம் சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாலும் பிரதர் இல்லை பிரதர் கொஞ்சம் டைம் இல்லை, வேலைக்கு போகணும், அது போன ஒன்று பல விதமான காரணங்களை சொல்வார்கள். ஆமே. நல்ல இல்லையா. அது அன்றைக்கெல்லாம் இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் நாம் அது போல் இல்லாமல் தேவன் நமக்கு கொடுத்த சுதந்திரத்திற்காக, நாம் பெற்ற சுகத்திற்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். ஆண்டவருக்கு நாம் மகிமையை செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ வந்து நம்ம 2வது பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். 2வது பகுதினா அதாவது 4 to 13 வரைக்கும் 100க்கு அதிபதியின் வேலைக்காரன் சொஸ்தமாகுதல். ஹல்லேலூயா. 13 வரைக்கும் நம்ம படிக்கிறதோட நாம மகிமைப்படுவதாக. ஆமேன். இதில் என்ன பார்க்குறோம், 100க்கு அதிபதி. ஆமேன். ஹல்லேலூயா. 100க்கு அதிபதி என்றால் 100 போர் சேவர்களுக்கு இவர் தான் மேலே ஒரு லீடர். ஆமேன். ஆங்கிலத்தில் வந்து இந்த செஞ்சுரியன் என்று குறிப்பிடப்படுகிறது. இவர் என்ன சொல்கிறார், ஆண்டவரே என்னுடைய வேலைக்காரன் என்ன பண்ணுகிறான் வந்து ரொம்ப அதாவது திமிரா தான் ஆங்கிலத்தில் பேரலைஸ். ஆமேன். கை கால் வழங்க அந்த அது போன்ற வியாதியாக இருக்கிறான், நீங்கள் கொடிய வேதனைப்படுகிறான் என்று வேண்டிக் கொண்டான். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, அவரை நீங்கள் சொஸ்தமாக்குங்க என்று அவர் வந்து வேண்டிக் கொண்டார். ஆமேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மகனே நான் வந்து சொஸ்தமாக்குறேன். ஆமேன். இதுவே பார்த்தீங்கன்னா இயேசுடைய கிருபை தான். ஏனென்றால் இவர் வந்து 100க்கு அதிபதி. ஏனென்றால் ஒருவேளை ஒரு ரோமராக இருக்கலாம், ஒருவேளை கிரேக்கராக இருக்கலாம், இவர் யூதர் நிச்சயமாக இல்லை என்று வேதவல்லன் சொல்கிறார். ஆமேன். ஆனாலும் அவன் வந்து இயேசுவினிடத்தில் என்ன பண்ணுறான், ஜீசஸ் என்னை சுகமாக்குவார் என்று விசுவாசத்தோடு வருகிறான். தேவன் அவனுக்கு என்ன சொல்கிறாரு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். ஆமேன். ஆண்டவர் நம்ம வந்து நிறைய பேர் நினச்சிருப்பாங்க, ஆண்டவர் வந்து கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் தேவன், கிறிஸ்துவ. ஆமேன். எத்தனையோ பேர் ஆண்டவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவர்களுக்கு தேவனை கூப்பிட்ட போது தேவன் பதில் கொடுத்துருக்கிறார். ஆமேன். எத்தனையோ பேர் ஆபத்து நேரத்தில் கூப்பிடும்போது கர்த்தர் அவங்களுக்கு சுகத்தை தந்திருக்கிறார். ஆமேன். அப்போ இந்த 100க்கு அதிபதி அவன் ஒரு இஸ்ரவேலன் அல்ல, தேவனை வணங்குறவன் அல்ல, அவன் புறஜாதியாக இருந்தாலும் தேவன் அவனுக்கு செவி கொடுக்கிறார். ஆமேன். அல்லையா. ஆண்டவர் கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஆமேன். அங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக என்ன சொல்கிறாரு, இவன் நீங்கள் ஆண்டவரே அந்த 8ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, என் வீட்டுக்குள் வர நீங்கள் வந்து என் வீட்டுக்குள்ள நான் பாத்திரம் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமாவன். ஆமேன்.
முதலாவது பார்த்தோம் ஒரு தொட்டு சுகமாக்குதல். ஆமேன். இவன் வந்து சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் தொடக்கூட வேணாப்பா. ஆமேன். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், அந்த வார்த்தையினால வல்லமை உண்டு. ஆமேன். இல்லையா? அப்போ ஜீசஸ் கிறிஸ்து எந்த அளவுக்கு இவர் பிலீவ் பண்ணுற ஒரு நான் பிலீவராக இருந்தாலும் அவர் வந்து எந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே விசுவாசம், ஆண்டவரே என் வாழ்க்கை நீங்கள் வர, ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன்ன்றார், நான் வந்து அவனை ஹீல் பண்ணுறேன்னு. ஆனால் இவருடைய விசுவாசம் பாருங்கள், ஆண்டவரே நீங்கள் வரக்கூட வேணாப்பா. ஏன்னா இவர் புறஜாதியார். ஒருவேளை விட்ட வந்தால் இவரில் வந்து திரும்ப இஸ்ரேல் ஏதாவது குற்றப்படுத்தாங்க. ஆண்டவரே நீங்கள் வீட்டுக்கு வர நான் பார்த்துறேன் இல்லைப்பா, நீங்கள் வந்து நல்ல ஒரு போதுகராக இருக்கீங்க, ஆனால் நீங்கள் வரவே நான் ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்கள், என் வேலைக்காரன் சொஸ்தமாவன். ஆமேன். அதுக்கப்புறமா அவருடைய அதிகாரத்தை பற்றி சொல்லுகிறார். அதற்கு இயேசு கிறிஸ்து அவருடைய விசுவாசத்தை கொண்டு மக்களாண்ட சொல்கிறார் பாருங்கள் 10ஆம் வசனத்தில். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் சொல்கிற நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு நான் மெய்யாகவே சொல்லுகிறேன். நல்ல ஆண்ட சொல்லிட்டாரு. அப்போ ஏன்னா சுற்றி இருக்க நிறைய இஸ்ரவேல் இருக்காங்க. இஸ்ரவேல் சிறப்பா நீ உங்களாண்ட கூட அந்த விசுவாசம் இல்லையா? ஆமேன். ஆனால் இவனாண்ட பாரு, நான் புரிஞ்சா இருந்தாலும் இவனாண்ட எனக்கு எவ்வளோ மேலே ஒரு விசுவாசம் இருக்குது. ஆமேன். நல்ல இல்லையா? அநேக சென்னையில் இது இந்த காலத்துலேயும் அது அப்படி தான் இருக்குது. ஆமேன். நம்ம வந்து கிறிஸ்தவர்களை வந்து ஏதோ கொஞ்சம் நம்ம விசுவாசித்தாலும் ஆமேன், ஆனால் ஆண்டவரை நம்ம தூரமான விசுவாசிகள் நம்மை காட்டிலும் அதிகமாக விசுவாசிக்கிறாங்க. அல்லேலூயா. அதை காட்டிலும் அதிகமாக விசுவாசித்து தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆமேன். 11 சொல்கிறார், அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வந்து பரலோகராஜ் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப் எங்களுடைய பந்தி இருப்பார்கள். ஆமேன். இது என்ன சொல்கிறது? இதிலிருந்து ஆண்டவர் சுவிசேஷத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆமேன். ஏனென்றால் தேவன் இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல புற ஜாதிகளுக்கும் தேவன். ஆமேன். அப்போதே தம்முடைய சத்தியத்தை அவர் மெதுவாக எடுத்துருக்கிறார். ஆமேன். நான் வந்து பூமிக்கு வந்த நோக்கம் இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல, புற ஜாதிகளுக்கும் தேவன். ஆமேன். நான் பூமியில் அனைத்து ஜனங்களுக்கும் நான் தேவன். அதை தான் சொல்கிறாரு. கிழக்கிலும் மேற்கிலும் எல்லா மேற்கிலும் அநேகர் வந்து என்ன பண்ணுவாங்க? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார். ஆபிரகாமோடு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை மேலே அன்பு வைத்து தான் அவருடைய திட்டத்தை மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன அந்த திட்டத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறார். நாமும் பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம் ஈசாக் என்போடு பந்தி இருப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமேன். அல்லேலூயா. அதனால தான் ஃபாதர் பிரக்மசையா பாடியிருப்பாங்க. ஆமேன். சங்கீதக்காரன் நான் தாவீதை பார்ப்பேன், என்ன பண்ணேன், இப்போ ஒரு பாட சொல்லி கேட்பேன், நான் கூட சேர்ந்து என்ன பண்ண நடனம் ஆடும். ஆமேன். ஆனால் நம்ம வேறு இன மக்கள், அவர் இன மக்கள், ஆனால் ஒரு நிச்சய நம்பிக்கை என்ன, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரே புத்திராக இருக்கு. ஆமேன். நம்ம எல்லாரும் சொல்லுவோம், தாவீது சொல்ல நீங்கள் யாருப்பா, நாங்கள் இயேசுவுடைய குமாரன். நம்மளும் சொல்ல நாங்களும் இயேசுவோட பிள்ளை தான். ஆமேன். நல்ல இல்லையா? அப்போ தேவன் யூதருக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, தேவன் இந்த உலக அனைத்திற்கும் தேவன் ராஜாவாக இருக்கிறார். ஆமேன். அவர் அனைவருக்கும் தேவனாக இருக்கிறார். அவர்களுக்கும் தேவன் சுகத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. அடுத்த 13 சொல்கிறார், நீ போகலாம், நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாழிகையிலே ஆமேன் அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான். அல்லேலூயா. சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? ஆமேன். நம்மளுக்கெல்லாம் சொல்ல ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஒரு வார்த்தை போதும் சொல்லுங்கள். ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படாது. ஆமேன். நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஆமேன். ஆண்டவரே நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வாழ்க்கை மாறிடும். ஆமேன். அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தைக்கு தான் நம்ம ஏங்கி கொண்டு இருக்கிறோம். ஆமேன். ஆண்டவரே என் வாழ்க்கையை பார்த்து நீ இந்த சூழ்நிலையை மாறிடும் ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், நம்முடைய வாழ்க்கைகள் மாறிடும். ஆமேன். அந்த நாளைகளே ஒரு செகண்ட்லேயே என்ன தேவன் ஒரு பெரிய சுகத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் ஒரு நான் சாட்சிகள் ஜீசஸ் கிறிஸ்தை ஏற்றுக்கிறார். அவர் வந்து கிறிஸ்துவுக்கு விரோதமாக என்னென்ன செயல்களை செய்யணுமோ, ஏன்னா அவங்க ஒரு பற்று, இயேசு மேலே ஒரு வெறுப்பு. ஆமேன். அதனால் கிறிஸ்துவ கூட்டங்களுக்கெல்லாம் போயிட்டு கிறிஸ்துவ கூட்டங்களே அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம் சொல்லிவிட்டு ஒரு நாள் அவர் வந்து மீட்டிங்காக போனாராம். அது செவிகளை கேட்டாராம். என்ன கேட்டாராம்? இயேசு கிறிஸ்து எல்லாரும் சுகமாக்குவார், இவர் நினச்சாராம் இயேசு எல்லாரும் சுகமாக்குவார், நாளைக்கு இந்த கூட்டத்தை நான் கொலாப்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவருக்கு தெரிஞ்ச அவங்களுடைய ஃப்ரெண்டுடைய சிஸ்டர், அவருக்கு வந்து வாய் பேசாத ஊமையாம், அவங்கள வந்து நாளைக்கு கூட்டத்தை எல்லாம் சுகமாக்கலாம், இப்படி தான் ஊரை என்ன ஏமாத்துறீங்களா, உங்களை எல்லோரும் நான் கூட்டத்தை கலைக்கிற மாதிரி சொல்லிவிட்டு மறுநாள் வந்து ஃப்ரண்ட் ரோலே உக்காந்துட்டாராமே. உட்காந்துட்டு அந்த முடிஞ்ச பேர் ஆல்டர் கால் சொன்னார், கத்தர் எல்லோரும் சுகமாக்கினார். இவர் எழுந்திருந்து சொன்னாராம், ஐயா வணக்கம், இதுமாரி என்னுடைய ஃப்ரெண்டோடைய தங்கை அவர்கள் ஊமையாக இருக்காங்க, பிரிவுலேருந்தே பேசலை, இவங்களுக்கு நீ கண்டிப்பாக பேச, நீங்கள் தானே சொன்னீங்க எல்லோரும் பேசணும். ஊழியக்காரர் என்ன செய்யுதுன்னே தெரில, கை காலெலாம் நடுங்குது, என்ன செய்வதுன்னு தெரில. திரும்ப கொஞ்சம் நாள் கழிச்சு சரி ப்ரேயர் பண்ணுறார், சுகமாகலை. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லிடுறார்,
நீங்கள் நாளைக்கு கண்டிப்பாக கொண்டு வாங்க, கர்த்தர் நாளைக்கு கண்டிப்பாக சுகத்தை தரப்போகிறாரு, நீங்கள் நம்பிக்கையோடு போயிட்டு வாங்க. இவருக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்ல இன்றைக்கி ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சு, நாளைக்கு தான் கடைசி நாளாம், இன்னும் நிறைய கூட்டம் வரும், இன்னும் நிறைய கூட்டம் என்ன பண்ணலாம், இந்த கூட்டத்தை எப்படியாவது கலைச்சிடலாம் சொல்லிட்டு ஒரு தைரியத்தோடு என்ன ஒரு திமிரோட ஒரு என்ன இன்றைக்கி எப்படியாவது இந்த கூட்டத்தை கலைக்கலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். அவரும் அந்த ஊழியக்காரரும் பயங்கர பாரப்பட்டு ஜெபிக்கிறார். கிட்ட அந்த மகளை பார்த்து அவர் கடின்னு சொல்கிறார், இயேசு நாமத்தினால் எல்லா ஊமையும் செவிடுமா ஆவியே உன்னை நான் விட்டு விலக்கிறேன், இயேசு நாத்த சொஸ்தமாகுன்னு சொல்லிட்டு அந்த 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 பெண்ணை பார்த்து ஊழியர் சொன்னாராம், இயேசு என்று சொன்னாராம். இவருக்கு ஒரே சந்தோஷம், திரும்பி பார்த்தாராம், அந்த மகள் இயேசு என்று வாய்களை திறந்து சொல்லிட்டாங்க. ஆமேன். இவருக்கு என்ன செய்யுதுனே தெரியல, கை கால்லாம் நடுங்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. அவள் இயேசு இயேசு என்று சொன்ன. ஆமேன். ரெண்டாவது இவர் கேட்டாராம், சரி ஒரு செக் பண்ணலாம் சொல்லிட்டு உன்னுடைய பேர், அந்த மகள் அந்த பேரை சொன்னவனுக்கு என்னன்னு சொல்லலாம். இவர் வெக்கத்தோட வீட்டுக்கு வந்தாராம். வீட்டுக்கு வந்து ஒரே குழப்பம், யார் இந்த ஆண்டவர், ஆமேன், யார் இந்த இயேசுன்றாங்களே, யார் தான் இவர், எப்படி இந்த சுகம் நடந்தது, எனக்கே இத்தனை வருஷம் பழக்கமாச்சு, எப்படி இந்த சுகம் நடந்தது, எப்படி இந்த சுகம் நடந்தது. ஆமேன். வீட்டுக்கு போய் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார். ஆமேன். ஃப்ரெண்டுக்கெலாம் சொல்கிறாங்க, இவர் தான் மெய்யான தேவை, மெய்யான, இதனால் இவர் நம்ப முடியல. ஆமேன். 2 வாரம் கழித்து இயேசு கிறிஸ்து அவனுக்கு தரிசனமாகிறார் வீட்டில். ஆமேன். முகமுகமாக தரிசனமாகிறார். ஆமேன். மகனே நீ துன்பப்படுத்தின இயேசு நான் தான் தரிசனமாகிறார். அவரால் அவர் அன்பை அவரை பார்த்துட்டு இவருக்கு ஒன்றும் செய்ய முடியல. அப்படி சரணடைஞ்சு அழுது, ஆண்டவரே நாம் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆமேன். ஏற்றுக்கொண்டு அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ஊழியத்தில் விசேஷம் வந்து சுகமளிக்கும் வல்லமை. ஆமேன். ஒரு நாள் இதுமாரி கால்கள் நடக்காதனை கொண்டு வந்தாங்களா, இயேசு நாமத்தை எழுந்துட்டா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. ஆமேன். இவருக்கு ஒரே ஆச்சு, நட நம்ம ஒன்றும் நினைக்கல. ஆமேன். அவர் வந்து இன்னொரு ஊழியக்காரர் கேட்டாங்களாம், எப்படிப்பா இந்த ஹீலிங் உங்களுக்கு மட்டும் நடக்குது? அவர் சொன்னாராம், நான் வேற்று மார்க்கத்தில் இருந்தேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் புதிய ஏற்பாடு படிக்க ஆரம்பித்தேன், அதில் இயேசு சொஸ்தமாக்கார் போட்டுருந்துச்சு முடவர்களை, நானும் சொஸ்தமாக அந்த வசனத்தை கேட்டேன், நான் பேசினேன், தேவன் சுகத்தை தந்தார். ஆமேன். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். ஆமேன். அல்லேலூயா. இயேசு என்ன போட்டிருக்காருங்க பைபிளில் சொஸ்தமாக்காரு, எனக்கும் சொஸ்தமாக்கார். ஆமேன். இயேசு வியாதிகளை சொஸ்தமாக நானும் அதை தான் பிலீவ் பண்ணுறேன். ஏனென்றால் என்ன சொல்கிறேன்னா, எப்படி அந்த புறச்சாதியார் முரட்டுத்தனமான விசுவாசம், கர்த்தரை நம்பிட்டேங்க அவர் சுகமாக்குவார். ஆமேன். அல்லேலூயா. ஏன்னா நம்ம கிறிஸ்தவர்களுக்கு கூட என்ன இருக்கும், நம்மளுக்கு ஒரு லாஜிக் மைண்ட் இருக்கும், ஆண்டவர் கொஞ்சம் நேரத்தில் சுகமாக்குவார், பாவம் இருக்குது, இது இருக்கும், சொந்தம் இருக்குது, சோகம் இருக்குது, நிறைய விஷயத்த சொல்லுவோம். ஆனால் அந்த புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள ஒன்று ஃப்ரெஷ்ஷான ஒரு விசுவாசம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆமேன். இயேசு சுகமாக்குவார். ஆமாம், சுகமாக்குவாருங்க. ஆமேன். நல்ல அந்த விசுவாசத்தை பிறகு தேவன் இன்றைக்கு அவர் உலகம் எங்கும் பயன்படுத்துகிறார். ஆமேன். அநேக செவிடர்கள், அநேக கேன்சர்கள், அநேக வியாதிகளை தேவன் சுத்தமாக்கி கொண்டு தான் இருக்கிறார். ஆமேன். நல்ல அதே வல்லமை, அதே தேவன், மாறா தேவன் நம்ம மத்தியிலும் வாசம் செய்கிறார். நீங்களும் அற்புதத்தை செய்ய முடியும். ஆமேன். நல்ல அற்புதத்தை நம்ம மூலமாக தேவன் செய்ய முடியும். ஆமேன். அவர் சொல்கிறாரு, செய்கிற ஒரு நான் இல்லைப்பா, ஜீசஸ் தானே சுகமாக்குறாரு, நான் ஜஸ்ட் வார்த்தை தானே சொல்கிறேன். ஆமேன். நல்ல அன்றைக்கு சுகமளிக்க தேவன் வல்லமை இன்னைக்கு நம்ம மத்தியிலும் காணப்படும். ஆமேன். நல்ல இப்போ அடுத்தபடியாக ஒரு பகுதிக்கு நாம் செல்லலாம். இது வந்து 3வது பகுதியில் ஒரு பகுதி, 14ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் இருக்குன்னா, பேதுருவின் மாமி சொஸ்தமாகுதல். 14லிருந்து 18 வரைக்கும் படிக்கலையா? இதில் என்ன சொல்லுகிறது? பேதுருவின் மாமி. ஆமேன். ஒரு சில வேதவல்ல சொல்கிறாங்க, அப்போ பேதுருக்கு திருமணம் ஆகியிருக்கும். ஆமேன். அவருடைய மனைவியின் அம்மாவாக இருக்கலாம் என்று சொல்கிறார். ஆமேன். பேதுருவின் மாமி. அவர் ஏன்னா ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், பேதுரு வந்து தன் மனைவியை வந்து ஊழியத்துக்கு அழைத்து சென்றார் கூட. ஆமேன். அப்போ வேத வல்லுநர் என்ன சொல்கிறாங்க, பேதுருக்கு திருமணம் இருக்கும். அவரோட மாமி என்ன பண்ணாங்க, ஜுரமாக வந்து வீட்டிலே கிடக்கிறாங்க. தேவன் அவருக்கு என்ன பண்ணுறாரு, அவளை தொட்டு அவளை எழுந்திரு என்றால் அவருக்கு என்ன, அவங்க எழுந்திருந்து பணிவிடை செய்தார்கள். ஆமேன். அல்லேலூயா. அடுத்தபடியாக பார்த்துக்கிறோம், அநேக பிசாசு பிடித்திருந்தவரை என்ன பண்ணுறாங்க, அவர் இடத்துல கொண்டு வராங்க. அவர் அவர்களை துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுத்தமாக்கினார். அல்லேலூயா. ஒரு வேத ஊழியர் சொன்னார், அந்த வார்த்தை தான் அவருக்கு பிடிக்குமா, இயேசு சகல வியாதிகளும் சுத்தமாக்கினார். ஆமேன். இயேசு பிணியாளிகள் எல்லாரையும் சுத்தமாக்கினார். ஆமேன். இயேசுக்கிட்ட வந்தவங்க யாராவது ஒரே ஒருத்தரை சுகம் அளிக்கலன்னு அவங்க வீட்டுக்கே போகல. ஆமேன். வந்தவங்க எல்லாமே சுகம் அளிக்கப்பட்டாங்களா. ஆமேன். அதே இயேசு அவர் இன்றைக்கி நம்ம இருக்கிறார். ஆமேன். அவ்விடத்தில் பிணியாளியாக எந்த காரியங்கள் இருந்தாலும் தேவன் அனைவரையும் சுகமளிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன். நம்மளுக்கெல்லாம் ஆண்டவர் ஏன் இதோட சொல்லிவிட்டு அதோட கோர் வேர்டு, அதோடைய மூல வசனங்கள் ஆண்டவர் சொல்கிறார் 17, அவர் தாமே தம்முடைய பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது. ஆமேன். ஆனால் ஆமேன். நம்ம ஏசாயா எடுத்துக்கொள்ளலாம். 53ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை படிக்கலாம். 4வது 5ஆம் வசனம். இந்த வசனத்தை யாராருக்கெல்லாம் வியாதி இல்லாத சுகமாக இருக்கிற வார்த்தை விரும்புகிறோங்க, அலையில சொல்லுவாங்களா? ஆமேன்.
இந்த வசனத்தை மூல வசனமாக எடுத்துக்கலாம். ஆமென். இயேசு அவர் தாமே என்னுடைய, திரும்ப சொல்லாமா, அவர் தாமே தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையில் சுமந்தார். ஆமென். சுமந்தார். இன்னும் சிலுவை சுமக்கலை, ஆனால் ஏற்கனவே அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறதாக ஆண்டவர் குறித்து விட்டார். ஆமென். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சுமந்து தீர்த்து விட்டார். இன்றைக்கி நீங்களும் நாங்களும் வியாதியாக இருக்க அவசியம் இல்லை. ஆமென். இயேசு தாமே அனைத்து வியாதிகளையும் தேவன் சுஸ்தமாக்கிவிட்டார். அனைத்து வியாதி பலவீனங்களையும் இயேசு தாமே சிலுவையில் சுமந்து கொண்டார். இனிமேல் நீங்களும் நானும் வியாதியாக இருக்க அவசியமில்லை. ஆமென். அல்ல யாருக்காவது நீங்கள் வியாதியாக இருந்தால் இந்த வசனத்தை மட்டும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். அந்த வசனத்தை ஏசப்பா நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க, அவர் தமிழ் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நீங்களும் சுமந்து விட்டீங்க, பாஸ்டன்ஸ் முடிஞ்சு வச்சுச்சு. ஆமென். அதை தேவன் இன்னைக்கு நமக்கும் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லையா. அது ஆண்டவருடைய கிருபையால் அந்த அடிமைக்கும் அநேக வருடங்களாக ஆண்டவர் இந்த வசனத்து மூலமாக தான் தருகிறார். தேவன் தாமே கிருபையாக நடத்தி வருகிறார். ஆமென். அல்லையா. இப்போ அடுத்த இதுவாக போது இயேசுவின் போதனை நம்ம பார்க்க போகிறோம். 19ஆம் வசனத்துலேருந்து 22ஆம் வசனம் இருக்குது, நான் படிக்கலாம். அல்லையா. இது ஆண்டவர் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு எத்தனை திருநாச்சனை எல்லோரும் போக கட்டளையிட்டு சொல்கிறாரு, ஒரு வேத பாருங்கன்னா ஸ்கிரைப். ஆமென். வேதத்தை நன்றாக ஆராய்வர். இவரும் என்ன பண்ணுறார், போதகர் என்றால் த ரபி என்று அர்த்தம். ஆமென். இவர் ஒரு ரபியாக அங்கீகரித்து கொள்கிறார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே நீங்கள் எங்கே போனாலும் நான் என்ன பண்ணுவேன், பின்பற்றி வருவேன். அல்லையா. இதை வேத வல்லுன்னு சொல்கிறாங்க. இவருக்கு ஒரு வேளை யூதருக்கு ராஜான்ற அந்த நம்பிக்கை இருந்ததில்ல, இவர் ஜீசஸ் நல்ல ஒரு பொலிட்டிக்கல் லீடராக மாறிவிடார். ஆமென். நல்ல ஒரு பொசிஷன் வரும். ஜீசஸ் கிட்ட ஃபாலோ பண்ணிட்டா நம்மளுக்கு அந்த பொசிஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு, ஜீசஸ் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணிட்டா நம்மளுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் வந்துடும் சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் இவர் போதகரே நீங்கள் எங்கே போனாலும் நானா ஆண்டவரை கண்டிப்பாக பின்பற்றுறோம். ஆமென். தேவன் இருதயத்தின் நினைவுகளை ஆராய்ந்து அறிகிற தேவன். ஆமென். இல்லையா. அவர் அந்த போதகரே நான் எங்கே போனாலும் பின்பற்ற வரும் சொல்லும்போதே அவன் மனசில் என்ன இருக்குன்னு ஆண்டவர் தெரிஞ்சு போச்சு. என்னப்பா நீ என்னையாப்பா நீ என்ன பண்ணுற, என்னையாப்பா நீ கேட்டுட்டு வர. ஆமென். நீ உன் இருதயத்தில் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சுப்பா. எல்லாருக்கும் அதுக்கு தான் பதில் சொல்கிறாரு. என்னப்பா, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்தவனும் கூடும் உண்டு, மனுஷுக்குமா இருக்கும் தலை சார்க்க இடமில்லை. ஆமென். ஜீசஸுக்கு சொந்தமாக ஒரு இடமே இல்லை. ஆமென். என்னைக்கு அவர் ஊழியத்தை வீட்டை விட்டு வந்தாரோ அன்றைக்கு தான் அவர் எங்கே தங்கினார், மலையில் தங்கினார், கப்பலில் தங்கினார், தூங்கினார், எழுந்தார், வழியில் நடந்தார். அவர் ஒரு பரதேசியாக போன்று அவர் நடந்து திரிந்து எங்கும் ஊழிய செய்தால் 3 வருஷம் பண்ணார். ஆமென். அவனுக்கு பதிலளிக்கும், நீ என்னை பின்பற்ற முடியாதுன்னு சொல்ல, மகனே நீ என்னை பின்பற்றலாம், ஆனாலும் எனக்கு என்று நிலையான ஒரு இடம் இல்லை. ஆமாம். இந்த பூமியில் எனக்கு நிலையான இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டான். அடுத்தபடி 21 பாருங்கள். அவர் சீசரில் வேறொருவன் அவரை நோக்கி, முன்பு போய் என் தகப்பனை அடக்கப்பனை எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு இயேசு சொல்கிறாரு, முதலாவது நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியம் தேடுங்கள், அப்போது இவங்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். அந்த ஊழியத்தை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆமென். ஆனால் நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி இதுலேருந்து ஆண்டவர் நம்மளோட பேசியிருக்காருங்கள். நாம் என்ன காரியத்தோட ஆண்டவர் வரும். ஆமென். ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் வருமா, இல்லை ஆண்டவரே எனக்கு நன்மையை நம்ம சுய நோக்கத்தோடு வருமா, இல்லை தேவனுடைய ராஜ்யத்தின் நோக்கத்தோடு நம்ம வருகிறோமா? ஆமென். அல்லேலூயா. ஆனால் அநேக நம்ம கிறிஸ்தவர்களாகட்டும் நம்மளுக்கு ஆண்டவர் என்ன ஆண்டவர்கிட்ட வந்தால் ஏதாவது கிடைக்கும். ஆமென். ஏதாவது சொல்லும்போது சொல்லுவாங்க, ஜீசஸ் கிட்ட வந்துடுங்க எல்லாம் கிடச்சிடும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆனால் இம்மைக்கு மாத்திரம் தேவன் அல்ல, தேவன் மறுமைக்கும் தேவன். ஆமென். நம்மளை இம்மையில் வாழ்ந்து போன பிறகும் தேவன் நமக்கு வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நான் சொல்கிறார், மகனே நாம் ஒருவேளை இந்த நோக்கத்தோடு ஆண்டவர் சாரி கேட்டுறேன், சாரிப்பா எப்போ பார்த்தாலும் நம்மளுடைய லிஸ்ட்டே நம்ம ஆண்டவர் இருக்கும், நம்ம ஜெபம் என்ன பண்ண அதுவும் அல்ல, அதையும் தாண்டி தேவனை நாம் பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இயேசுடைய அதிகாரத்தை குறித்து பார்க்க போகிறோம். 23ஆம் வசனத்துலேருந்து 27ஆம் வசனம் இருக்குது, நான் படிக்கலாம். ஹல்லேலூயா. சொல்லாமா. இது இயேசுடைய இயற்கையின் மேல் அதிகாரம். ஹல்லேலூயா. இயேசுனுக்கு இயற்கை மேலே அதிகாரம் கொண்டு இருக்கிறார். என்ன அவங்க சீசர் அந்த கப்பலில் போகும்போது அவர்கள் ஏன் பயங்கரமாக எழும்பி, ஆண்டவரே எங்களை ரட்சி, நாங்கள் மடிந்து போகிறோம் என்ன மரணத்துக்கு நிறைய கப்பல் பயங்கரமான அலைகள் கீழப்பட்டு கீழே விழுகிற மாதிரி இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட, அற்ப விசுவாசம்னா அந்த லிட்டில் ஃபெய்த், குறைஞ்ச ஏன் உங்களுக்கு விசுவாசம் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதில் அவர்கள் என்ன பண்ண, எழுந்து
காற்றிலையும் கதலும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. அதற்கு அந்த மனுஷனுக்கு ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படியும். ஆமேன். நம்மளுடைய மலேசியா தேசத்தில் இப்போது கடந்த நாங்கள் ட்ரிப்பு போகும்போது சுக்கோத் பண்டிகை வந்து அவுட்டரில் வச்சுருந்தாங்க. ஆமீன். 1200 பேர்கிட்ட ஒரு பண்டிகையில் அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரைனிங் சீசன் அங்கே கொஞ்சம் ஆரம்பிக்குது. டெய்லியும் மழை பெய்யுமா. அதாவது மலேசியாவில் நான் ஈவினிங்கில் ஒரு 1 hour ஜோராக பெய்யும். நம்ம வீட்டில் ஜோராக பெஞ்சிட்டு 1 hour 2 hour கட்டுக்கிட்டு அப்புறமா தான் நிற்கும். கரெக்டாக சுக்கோத்துக்கு முதல் நாள் பயங்கரமான மழை. ஆனால் கொஞ்சம் தண்ணியெலாம் வெட் பண்ணிட்டாங்க. திரும்ப சுக்கோத் அன்றைக்கி நானும் நம்ம கிளை சபை சார்ந்த சகோதரம் கூட வந்து பேசிட்டு வரோம். அவர் வந்து ஒரு சின்ன தம்பி தான். அவர் வந்து மேகத்தை பார்த்தாரு. பிரதர், இன்றைக்கும் பயங்கரமாக மழை வரும் போலையே, இன்றைக்கி அவள் தான் என்ன செய்யுதுன்னு தெரியலையேன்னு சொன்னார். நீ அப்பா சொன்னேன், இல்லைப்பா நம்ம ப்ரேயர் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், இயேசு நாமத்தினால மேகங்கள் கலைந்து போட்டோன்னா. அந்த சின்ன தம்பி சொன்னார், நம்ம எப்படி அதை கமெண்ட் பண்ண முடியும்? ஜீசஸ் தானே அதுக்கு அத்தாரிட்டி. ஜீசஸுக்கு தெரியாதா? ஜீசஸ்க்கு தானே வர வைக்காம அவரே வந்து தடுத்துக்கலாமே. அப்போ நான் சொன்னேன், இல்லைப்பா ஆண்டவருக்கு தெரியும், இருந்தாலும் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை நம்ம கிட்ட தான் கொடுத்துக்கிறாரு. நம்மளுடைய அதாவது நீங்கள் அவர் என்ன சொன்னார்னா, அந்த மழைக்கு நம்ம எதுவும் நம்ம ஆர்டர் பண்ண முடியாது, அது கடமை, அது செய்து நம்ம ஏன் சொன்னார். எப்பா அந்த வானத்தையும் படைச்சது நம்மளுக்காக தான், நம்ம சொல்ல தான் அது கீழ்ப்படி வச்சுருக்காரு சொல்லிவிட்டு அன்றைக்கே 2-3 பிரதர்ஸ்லாம் சேர்ந்து ப்ரேயர் பண்ணாங்க. ஏசு நாமத்து மேகங்கள் கலைந்து போகட்டும் ஆண்டவரே, மழையே இன்றைக்கி பெய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆமேன். 2 நாளைக்கு மழையே இல்லை. ஏன்னா 2ஆவது நாள் நம்ம கூடாரத்தில் இருந்தோம். தேவன் ஒரு சொட்டு மழை இல்லாமல் 2 நாள் கழித்து திரும்ப அடுத்த 3 நாள் பயங்கரமான மழை. அந்த பயங்கரமான ஈவினிங்கில் இடத்துல மழை கேட்டது. ஏன் சொல்கிறேன்னா, தேவனுக்கு இயற்கை மேலே அதிகாரம் உண்டு. ஆமேன். அல்லேலூயா. அதே அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் கூட அநேக நேரத்தில் நீங்கள் முயற்சிக்கலாம், அநேக நேரத்தில் நீங்கள் செயல்படுத்தலாம். தேவன் இயற்கை மேல் அதிகாரம் கொண்டவர். ஆமேன். அதை நமக்காக தான் படைத்தார். அதனால தான் ஆதி ஆகமத்தில் எல்லாத்தையும் படைச்சிட்டு தான் கடைசியாக மனிதனை படைக்கிறார். ஆமேன். நீ அவைகளை ஆண்டு கொள்ளுங்கள். ஆமேன். அல்லேலூயா. நம்ம அதை ஆண்டு கொள்வதற்காக தான் தேவன் நமக்கு அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கும் தந்திருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. இப்போ கடைசி பகுதியை நம்ம பார்க்கலாம். இயேசுனுடைய அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் நான் படிக்கலாம். இதில் நம்ம பார்க்குறோம், பிசாசு இப்படி 2 பேர் என்ன பண்ணாங்க, பிரேத கல்லறையிலிருந்து புறப்பட்ட, அது எப்படி போட்டிருக்கு, மிகவும் கொடியவராக இருந்தபடியினாலும் ஆமேன் அவர்கள் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. ஆமேன். அல்லேலூயா. ஏனென்றால் ஒருவேளை இவங்க என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து நம்ம வாழ்கிற பகுதியிலே இவருக்கு அந்த அசுத்தாவிகளால் அடக்கப்பட்டதுனால நிறைய பீப்புளால் இவர் பயம், ஏன்னா பப்ளிக்காக இருந்தால் பயன்றதால ஊர் மக்கள் என்ன சொல்லிட்டாங்க, இவர் என்ன பண்ணிட்டீங்க ஊருக்கு, ஏன்னா ஊருக்கு புறம்பாதான கல்லறைகள் இருக்கும், அதனால் நீங்கள் அங்கேயே ஸ்டே பண்ண சொல்லிட்டு இவருக்கு வந்து அக்கறை, ஏன்னா இவர் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அந்த கடல் பிரயாணத்துக்கு அவர் அக்கறைப்பட்டு தான் வருகிறார். ஆமேன். வரும்போது தான் இவர்களை சந்திக்கிறார். ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே தேவனுடைய குமாரனான பிசாசுகளுக்கும் இயேசு கிறிஸ்து நல்லா தெரியுது. ஆமேன். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு தெரியும், தேவதூதர்களுக்கு தெரியும், பிசாசுகளுக்கும் சகல காரியங்களும் தெரியுது. ஆமேன். இவர் தான் தேவனுடைய வானத்தில் வந்த தேவகுமார் என்று பிசாசுகள் அறிக்கை எடுக்குது. இயேசுவே தேவனுடைய குமாரனை, எங்களுக்கு உமக்கும் என்ன வருங்காலத்துக்கு முன்னே எங்களை என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து துன்பப்படுத்த வந்திருக்கேன். ஆமேன். வருங்காலம் என்ன அதான் வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லப்படுகிறது. ஆமேன். ஆண்டவர் சகல பிசாசின் வல்லமையும் அவர் கீழ்ப்படுத்தி நரகத்தில் அவர் நிரந்தரமாக கட்டுவார். ஆமேன். இந்த பிசாசுங்க ஒருவேளை நினச்சிச்சு நம்மள என்ன பண்ணாங்க, பர்மனெண்ட்டாக இப்போ இதோட க்ளோஸ் பண்ண வந்திருக்கு. ஆமேன். இல்லையா. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அதுக்காக பிசாசுகளும் ஒரு விண்ணப்பம் இருக்குது. ஆண்டவரே எங்களை நீங்கள் என்ன ஒரே அடியாக என்ன பண்ணிட்டாங்க, திரும்ப பாதாளத்துக்கு அனுப்பிடாதீங்க, ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு சித்தமான என்ன பண்ணுங்க, பன்றி கூட்டத்தில் இருக்கும்படி தேவன் அவங்களிடத்துல ப்ரேயர் ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. அந்த காரியத்தை தேவனும் அதுக்கு என்ன பண்ணுறாரு, செவி கொடுக்குறாரு பாருங்கள். ஆமேன். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, பன்றி போகும்படி அவர்களை கட்டளையிட்டார். அந்த பன்றி கூட்டங்கள் மேலே அந்த அசுத்த ஆவிகள் என்ன பண்ணுகிறது, பாய்ந்து போகிறது. அல்லேலூயா. அப்போ இதுலேருந்து ஆண்டவர் பாருங்களேன், பிசாசுகளுக்கே ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு. ஆமேன். ஆமேன். பிசாசுன்னு தெரியுது, அவன் சத்ருன்னு தெரியுது, இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, அவனுடைய ஜபத்துக்கே பதில் கொடுப்பானால் நீங்களும் நான் அவருடைய புத்திரராக இருக்கிறோம். ஆமேன். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்கு செவி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. ஆமேன். அல்லேலூயா. சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆண்டவர் நமக்கு செவி கொடுப்பது அதிக நிச்சயம். ஆமேன். தேவன் நமக்கு செவி கொடுப்பார், கண்டிப்பாக தேவன் அவங்களை நிறுத்துவார். ஆமேன். 34ஆம் வசனத்தை படுகிறோம். அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவர் என்ன பண்ணுறார்கள், வேண்டிக் கொண்டார்கள். ஏனென்றால் இவர் வந்து ஒரு அசித்திய ஒரு
ஒரு பிசாசுகளின் தலைவனாக இவருக்கு பயங்கரமாக ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இவர் எங்கேருந்து வந்தார்? ஆமேன். இதனால் இவருக்கு பேர் அந்த குழப்பத்தினால் என்ன பண்ணுறாங்க, அதில் ஆண்டவரே நீங்களை விட்டு போகும்படி கட்டளையிடுன்னு சொல்லிக்கிறாங்க. அவர்களும் ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு, ஜென்டலாக ஒரு ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்திலிருந்து அவர் புறப்பட்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் இதுலேருந்து இன்றைக்கி இந்த அதிகாரத்தை நம்மளோட அதிகமாக பேசுவது என்ன? ஆமேன். இயேசுடைய வல்லமை இன்றைக்கி நம்ம குறித்து பார்க்குறோம். ஆமேன். இயேசு எப்படியாப்பட்ட ஒரு வல்லமை உள்ளவர். ஆமேன். எப்படியாப்பட்ட ஒரு வல்லமை நடுக்கு, எப்படியாப்பட்ட பிசாசுகளை துரத்துக்கிற வல்லமை உண்டு, எப்படியாப்பட்ட ஒரு வல்லமை இருக்கிறது. தேவன் அதே வல்லமையை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தேவன் இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நம்மையும் அதே போல் வல்லமை உள்ளவர்களாக தேவன் நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் நம்ம மத்தேயு சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளலாம். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம படிக்கலாம். ஆண்டவர் சொல்லிட்டார், மகனே நான் மட்டும் சுகமாக்கலப்பா, நீங்களும் சுகமாக்குன்னு சொல்லிட்டு அந்த 12 பேருக்கும் அற்புதத்தை என்ன பண்ணார், வல்லமையை கொடுத்து நீங்களும் சுகமாக்குன்னு சொன்னார். ஆமேன். கீழே அந்த 8ஆம் வசனம் சொல்லிட்டார், நீங்களும் போகும்போது சுத்தமாக்குங்க. நான் மட்டும் சுகமாக்கல, நீங்களும் சுத்தமாக்கு, உங்களாலும் சுகமளிக்க வல்லமை உண்டு. ஆமேன். அல்லேலூயா. இதை தான் நம்ம கடைசியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் சொல்லிட்டார், அப்பா என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறத அப்படியே செய்வான், நான் செய்கிறத காட்டிலும் ஒருபடி என்ன பண்ணான், எக்ஸ்ட்ராவே செய்வோம். ஆமேனால இது போல் கடவுள் வேறு எங்கே பூமியில் இருக்க மாட்டாங்க. ஆமே. நீ கடவுள்லாம் என்னதை, நான் கடவுள் நீங்களாம் பக்த கோடிகள். ஆமே. நான் கடவுள் நீ சீடன், நான் கடவுள் நீங்களாம் எனக்கு கீழே இருங்கன்னு தான் சொல்லுவார். ஆமாம். ஆண்டர் மட்டும் தான் சொல்லிட்டார், மகனே நான் செய்கிறேம்மா நீயும் செய்ய. ஆமே. நான் செய்கிறத காட்டிலும் குருவுக்கு என்ன பண்ண, குருக்கு மிஞ்சி சீசன் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீ குருவோடய அதிகமாக செய்யப்பான். ஆமேன். அப்போ எந்த அளவுக்கு தகப்பனே நண்பு. ஆமேன். ஆண்டோட வல்லமை நம்ம பாசம் இருக்குது. ஆமேன். இதை எப்படி ஆண்டவர் நிறைவேற்றினார்? பேதுருவின் நிழல் பட்டு அநேக சொஸ்தமாக. ஆமேன். ஆண்டவர் தொட்டு தான் சுகமாக்கினார். ஆமேன். ஆனால் பேதுருவின் நிழல் பட்டு அநேக சொஸ்தமாக்கினார். ஆமேன். தேவன் அதே வல்லமை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன். ஆமேன். அன்றைக்கு நடந்த, ஏனால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இஸ் த சேம். ஆமேன். அன்றைக்கி அற்புதம் வல்லமைனா இன்றைக்கும் வல்லமை. ஆமேன். அன்றைக்கி அந்த சகோதரர் சொன்னாங்களே, அவரால் அந்த அற்புதம் செய்ய முடியும்னா அன்றைக்கி உங்களாலும் என்னாலும் செய்ய முடியும். ஆமேன். ஏனென்றால் அவர் விசுவாசிக்கிறால் நடக்கும் அற்புதம். ஆமேன். ஆண்டவர் நம்மளை விசுவாசத்தோடு நாம் புறப்பட்டு போவோம், சகல வியாதிகளும் சொஸ்தமாக்குவோம். ஆமேன். சகல பிசாசுகளை துரத்துவோம், தேசத்தை தேவனுக்குன்னு சொந்தமாக்குவோம். ஆமேன். அல்லேலூயா. எழுந்திருந்து நான் ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை செய்தவர் நீ தானே செய்யா. சொல்லமா, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீ தானே செய்யா. இந்த நாளில் செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, இது இந்த வேலையில் கூட தகப்பனே, இங்கே கூட நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் அடிகளை மறைத்து நீர் வெளிப்படுங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. 10ஆம் வசனம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 26ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம்,
சீஷர்கள் கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அவர் கூட தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல காற்றும் கடலும் கொந்தளித்து வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பயந்து இயேசுவை நோக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, எழுந்துருங்க, சீக்கிரம் வந்து எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்கன்ட்டு அவங்க வந்து கத்துறாங்க. ஆனால் இயேசு என்ன அவர் கூட இருப்பதை அவங்க மறந்து போய் அவங்க இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் உடனே எழுந்து என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் உடனே அதை அதட்டுறாரு, அது அமைதலாயிடுச்சு. ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இந்த இடத்துல இஸ்ரவேலுக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல அவர் கூட வந்தவங்களை பார்த்து இயேசு சொல்றாரு, நீங்க வந்து நான் உங்க கூட இருப்பதை மறந்து அவிவிசுவாசமா நீங்க அநேக முறை இருக்கிறீங்க, நான் உங்க கூட இருக்கிறேன்றத நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். அந்த எஜமான் வந்து அவங்க ஊழியக்காரருக்காக வேண்டுதல் செய்யும் போது ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு சொல்றாரு, நான் வந்து இப்படியாப்பட்ட விசுவாசத்தை உங்ககிட்ட கூட நான் பார்க்கல, அவர் வந்து எப்படி விசுவாசிக்கிறார் பாருங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த நாள்ல நாமளும் ஆண்டவர் நம்ம கூட இருப்பதை மறந்து எத்தனையோ முறை என்ன பண்ணிருப்போம்னா நம்ம திணறி போயிருப்போம். நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் போராட்டத்தை பார்த்து என்ன பண்ண சோர்ந்து போயிருப்போம். ஆனா இந்த நாள் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம வந்து ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கணும் என்று. நம்ம அற்ப விசுவாசமா நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ரொம்ப விசுவாசத்தோட அவரை நோக்கி ஜெபிக்கும் போது ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்வேன்னா, நம்ம கண்டு விசுவாசங்களை காணாம விசுவாசங்களை பாக்கியவான் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம ஜெபிக்கலாம், நம்ம முன்பாக கடந்து வரலாம். நம்ம ஆண்டவர் சமூகத்துக்குள்ள முன்பாக கடந்து வந்து நம்ம ஒரு அடி முன்பாக கடந்து வந்துடலாம். ஆண்டவரே, இதுவரை நான் அவிவிசுவாசமா நான் இருந்துட்டேன்ப்பா, என்ன நீங்க மன்னிங்கப்பா. எத்தனையோ பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அப்பா நீங்க கூட இருந்து நீங்க எங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருக்கீங்கப்பா. ஆனா நான் பயத்தோட நடுக்கத்தோட நான் இருந்துட்டேன்ப்பா. இப்ப இருக்கிற பிரச்சனையை பார்த்து அப்பா நான் சோர்ந்து போய் இருக்கிறேன்ப்பா. என்ன நீங்க மன்னிங்கப்பா. என் விசுவாசத்தை முழுமையா நான் உங்க மேல வைக்கிறேன்ப்பா, நான் உங்க மேல வைக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, நான் உண்மை விசுவாசிக்கிறேன் தகப்பன். நம்ம அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கிறோம். அப்பா நான் உங்க மேல நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. என் பாரத்தை எல்லாவற்றையும் நான் உங்க மேல வச்சிடறேன்ப்பா. இனி நான் போகும்போது நான் கவலையோட போக மாட்டேன்ப்பா. நான் என் முழு விசுவாசத்தையும் என் முழு பலத்தையும் நான் உங்க மேல வச்சிடறேன்ப்பா. நம்ம அவரை நோக்கி ஜெபிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா பிதாவே, நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா, கண்டு விசுவாசிக்கிறதை காட்டிலும் காணாத விசுவாசிகள் பாக்கியவான் என்று சொன்னது போல இதோ எங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை நாங்க உமக்கு முன்பாக வைக்கிறோம்ப்பா. இது அலை போல மோதிக்கொண்டு இருக்கிற எங்க பிரச்சனையை நாங்க உமக்கு முன்பாக வைக்கிறோம் அப்பா. அப்பா இதோ கர்த்தாவே, எங்களுக்கு நீங்க இந்த நாள சால்வ் பண்ணி தாங்கப்பா. இன்னைக்கு நீங்க சால்வ் பண்ணி தாங்கப்பா. நாங்க உண்மை விசுவாசிக்கிறப்பா, நாங்க உண்மை விசுவாசிக்கிறப்பா. இதோ கர்த்தாவே, எங்க தேசத்துல ஒரு எழுப்புதல அப்பா ஊற்ற வேண்டும் சொல்லி அப்பா நாங்க உபவாசத்தோடு நாங்க ஜெபித்து கொண்டிருக்கோம்ப்பா. என் தேவாதி தேவனே, எங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்க அப்பா பதில நீங்க கொடுக்க போற கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள்ல நீங்க அற்புத அதிசயங்களை செய்யுங்கப்பா. உங்க கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம் 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 அப்பா. உங்களை மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யும்.
ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இந்த அதிகாரத்தில் கூட நம்ம பார்த்திருக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினார் என்று. ஏனென்றால் அவர் நம்முடைய பலவீனங்களை அவர் தம்முடைய சிலுவையில ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார் என்று ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலும் 4ஆம் வசனத்திலும் இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று. இந்த நாளில கூட நம்மளுடைய வியாதிகள் பலவீனங்கள் நமக்கு முன்பாக இருக்கலாம். அந்த வியாதிகள் நம்மை கீழே தள்ளிடுமா என்று அந்த வியாதிகளை குறித்து நாம் வருத்தப்பட்டு கொண்டு அந்த வியாதியை பற்றி நாம் பெரிதாக நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளில் ஆண்டவருடைய வசனம் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார் என்று. ஹல்லேலூயா. நம்முடைய சபைகளில் கூட அநேக சாட்சிகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அண்மையில் கூட ஒரு சகோதரி தன்னுடைய சாட்சியை கூறும் பொழுது ஆராதனை வேளையில் அவருடைய கர்ப்பத்தில் இருந்த அந்த கர்ப்பப்பை கட்டி வெளியேறியது என்று. இப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த நாளிலும் தேவன் நம்முடைய மத்தியில் செய்து கொண்டிருக்கிறார். அவர் விசுவாசிக்கிறவர்கள் இதை காட்டிலும் மேலான அற்புதங்களை செய்வார் என்று ஆண்டவர் கூறிக்கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் முன்பாக கடந்து வந்த நாம் எந்தெந்த இடங்களில் நாம் பலவீனமாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம், எந்தெந்த வியாதிகள் நம்மை தாக்கிக் கொண்டிருக்கிறது, இந்த வியாதி என்னை முழுவதுமாக படுக்கையில் முழுக்கிவிடுமா என்று நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, இப்பொழுது பலவீனப்பட்ட பகுதிகளை நம் கைகளை வைத்துக் கொள்ள போகிறோம். இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பலவீனங்களை சுமந்து கொண்டு நம்முடைய நோய்களை தீர்த்தார் என்று வேதவசனம் சொல்லப்பட்டது போல இப்பொழுது நாம் ஜெபிக்கின்ற வேளையில இந்த நாளிலும் தேவன் அற்புதத்தை செய்வாராக. நாம் பலவீனப்பட்ட பகுதியில் நம் கைகளை வைத்துக் கொள்ள போகிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையில அப்பா இங்க நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கீங்க அப்பா. அவர்களுடைய பலவீனங்களை நீர் மெய்யாகவே சிலுவையில சுமந்து தீர்த்திட்டீங்க அப்பா. எந்தெந்த இடங்களை அப்பா அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுது ஆண்டவரே அப்பா உம்முடைய ரத்தத்தை ஆண்டவரே அப்பா அந்த இடத்துல பாய்ந்து செல்லும்படியாக உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் அந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய தழும்புள்ளங்களால் நாங்கள் சுகமானோம் என்று சொல்லப்பட்டது போல இப்பொழுதே நாங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினால அப்பா. இப்பொழுதே ஆண்டவரே அப்பா உம்முடைய வல்லமையும் அதிகாரத்தையும் நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எங்கள் பலவீனங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க அப்பா. இப்பொழுது நாங்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த நாளிலும் எங்கள் சபைகளில் நீர் அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்து கொண்டிருக்கீங்க அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுது கூட அப்பா எங்கள் பலவீனங்களை நீர் தீர்த்து விட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இனி வருகின்ற நாட்கள்ல அநேகர் எங்கள் சபைகளை சாட்சியாக எழும்ப போறாங்க. அதற்காக உமக்கு நன்றி 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 ராஜா. எங்கள் ஆவியானவரை முழுவதுமாக உடைய பிரசனத்தில் எங்கள் ஆட்கொண்ட கிருபைக்காக அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா உம்முடைய கரம் எங்களை தொட்டு சுகமாக்கிய கிருபைக்காக உமக்கு நன்றி. தேவஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரையும் சுஸ்தமாக்க போகிறார், எல்லா வியாதிகளையும். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் இதில் தான் நம்ம படித்தோம். சகல வியாதிகளையும் அவர் சுஸ்தமாக்கினார் என்று. எல்லா வியாதியும் ஒன்று கூட அவர்கிட்ட இருந்து தப்பிக்காது, ஒன்று கூட நம்மை தொடாது. 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அதான் சொல்கிறது. அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். சாத்தான இயேசுவின் வார்த்தையினால துரத்த முடியும். பிணியாளிகளை எல்லாரையும் இயேசு சுஸ்தமாக்குவார். நம்மால முடியாது, இயேசுவால முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பலவீனமான பகுதியில் கை வச்சு இயேசுவின் நாமத்தில் வெளியே போ என்று சொல்லுங்க. வெளியே போ, இயேசுவின் நாமத்தினால் வெளியே போ, இயேசுவின் நாமத்தினால வெளியே போ. ஷாதரா காதா ரபாதா ரபாதா லரேகே தேரேரே ஓரி காதா லபா ஷாதா ரபா. ஆண்டவர் அப்படியே துதிச்சிட்டே இருக்க போறோம். நம்முடைய பலவீனப்பட்ட பகுதியில் அப்படியே வல்லமை விலக போகிறது. எஸ், கர்த்தர் நம்மை சுகப்படுத்த வல்லவராய் இருக்கிறார்.
விசுவாசிக்கிறோம். அசுத்தாவிகளை இயேசுவின் நாமத்தினாலே வெளியே துரத்துகிறோம். வியாதிகளை இயேசு நாமத்தில் வெளியே துரத்துகிறோம். விசுவாசமா சொல்லிட்டே இருக்கணும். குழப்பம் வந்தா தலையில கை வச்சு இயேசு நாமத்துல வெளியே போ. கன்ஃபியூஷனை வெளியே போ. ஆன்சைட்டி வெளியே போ. பயமே வெளியே போ. அழுகையே வெளியே போ. பயமே வெளியே போ. கெட்ட கனவே வெளியே போ. இயேசு நாமத்துல போன்னு சொல்லணும். அதே போல எங்கெல்லாம் பலவீனம் அங்கே கை வச்சுட்டு இயேசு நாமத்துல பலவீனமே வெளியே போன்னு சொல்ல போகிறோம். இந்த மத்தேயு 8ஆம் அதிகாரம் இந்த 16ஆம் வசனத்தின்படி வெளியாகும். ஏன் தெரியுமா? அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நம்ம பிரச்சனையை இயேசு சுமப்பார். நம்முடைய பிரச்சனையை இயேசு சுமப்பார். இயேசு நம்மை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.